பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இந்த ஆராதனை காரணமாகவும் கர்த்தருக்கு பொழுதுண்டாகும் 95வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 95 பழைய பாடப்பட்டதிலே 100 கீர்த்தனை 100. எண்ணெய் இப்போ உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை ஒன்று சொல் மகனே எங்கள் பாடலை பாடு. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசு அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திரளான திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுடைய திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொண்டு தக்க 6 கற்றாழையான்களை வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவர்களை நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது 3
பந்தி விசாரணைக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரர்களுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரணைக்காரனுக்கு தெரியாததால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி கொடுத்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்படைத்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு அந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவருக்கு விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக கால்களோடு அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் மகா பரிசுத்தாவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்களுக்கு உயிர்த்தெழுந்தார். பரத்திக்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தில் பழிக்க வருவார். தூய ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களுடைய அறிக்கையும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இந்த விசுவாசத்தில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க திரியாக கடவுள் நாமே கிருபை செய்வாராக. ஆமென். பிரியமான இயேசுவே, என் நெஞ்சை தயவாக என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை ஏற்படும். இந்த மாலை பொழுதில் நாங்கள் கேட்டது போல அறிஞர் கானாவூரிலே நடந்த ஒரு நல்ல நிகழ்வு ஆண்டுகளே, அந்த இடத்துல நடந்த நிகழ்வை இந்த நாளிலே தியானிக்க கற்று கிருபை செய்திருக்கிறீர். எங்களுடைய குறைவை காண்கிறவர், அதை நிறைவாக்க விரும்புகிறவர். அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களை அழைத்தவர், எங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக, சகல நிலைகளிலும் ஆண்டவர்களுடைய உயர்வை எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவராக நீர் இருக்கிறீர். மெய்யாகவே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கடந்து போன 6 மாதங்கள் கடந்த 7வது மாதத்துக்குள்ளாய் வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆராதனையை பங்கு கொண்டிருக்கூடிய நான் உடைய திருச்சி மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்
பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்தருளும். பல தடைப்படக்கூடிய மக்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும். திருச்சியுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். வெளிநாடுகளில் தங்கியிருக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் ஆண்டவர் பணியாற்றுகிற இடங்கள், தங்கியிருக்கிற இடங்கள் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய மெய்யான பிரசன்னம் அவரோடு கொண்டவர்களை பாதுகாத்து நினைவு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர்கள் நல்ல ஞானத்தையும் அறிவும் புதிய விவேகத்தையும் தந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். சுகவீனத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல சகல சுமத்தி பலத்தை தந்து நீர் பாதுகாத்தல்லும். நீடித்த ஆயுள் ஆண்டவரே, எங்களுடைய ஆயர், என்னுடைய குடும்பத்தின் மக்கள், திருச்சபை சார்ந்து நடக்கிற அத்தனை பணிகளையும் கர்த்தரை பொருட்படுத்த நீர் வழி நடத்தும். அந்த திருக்கரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை பொருட்படுத்திக் கொள்ளும் புகழ்வதும் பாதுகாத்துக் கொண்ட ஆண்டவர் இவர்கள் நாங்கள் முழுவதும் பிரசத்தினால் நினைத்தவர்கள் வழியிட்டு நடப்பார். மீட்பர் கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய எங்களை கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சொல்லும் ராட்சியம் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கு கொடுக்கிறே. ஆமென். உங்களோடு உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. தமது திருமுகத்தை உண்மையில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் திரும்பியுள்ளவராயிருப்பார். தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வார். நிறைப்பாடலாக 263ஆம் ஞானப்பாட்டின் 7வது கவி பாடுவோம். ஞானப்பாட்டு 263 7வது கவி மன்றாடி பாடி கிறிஸ்தவனாக நடந்து கொண்டு பாடல் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ள கிடவது. உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பு பாதுகாப்பு இன்றும் இன்னும் சதா காலங்களில் உங்களோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரார்த்தனைக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.